அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறேன். 2 கப்பு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். அது வந்து நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனும் இல்லாமல் ஒரு நார்மல் கலராக வறுத்துட்டு நல்லா கழுகி எடுத்துடலாம். கழுகி எடுத்துட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக 3 விசில் விட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து வெல்லம் சேர்த்துவாங்க. நான் வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். அது 1.5 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுக்குறக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் அது வந்து நம்ம நெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்தரலாம். அதே முந்திரி திராட்சையில் வந்து வறுக்காத்த ரவையை வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அந்த முந்திரி திராட்சை வணங்கினதில் வந்து அந்த ரவையை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் அதே வந்து நல்லா நெய்யிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுருக்குறோம். அந்த பாசிப்பருப்பு வேக வச்சது அந்த ரவை, முந்திரி, திராட்சைலாம் நெய்யில் வறுத்ததில் போட்டு அதே நல்லா ஒன்றா கிளறிடலாம். அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும், அந்த ரவை அதிலே வெந்துடும். அந்த தண்ணியே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கரும்பு சக்கரை வந்து நம்ம தண்ணியில் வந்து கலக்கி வச்சுருக்குறோம். அது வந்து அந்த ரவை பாசிப்பருப்பு கூட வந்து ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாம் வந்து ஒன்றா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிளறுனா எல்லாமே கட்டி போடாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நம்ம கை விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கிளறிட்டே இருக்கலாம். திருப்பி கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்திக்கிறோம். நெய் சேர்த்திட்டு எல்லாம் நாட்டு சக்கரை, பாசிப்பருப்பு, ரவை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் 5 நிமிஷம் வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நம்ம இது கூட வந்து நம்ம ரவையையும் முந்திரி திராட்சை வறுக்கும் போதே வந்து ஒரு 1/2 கப்பு துருகின தேங்காவை சேர்த்து வறுத்து போட்டோம்னா இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை, சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் போட்டிருக்குறோம். நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.